என்னை மன்னிச்சிருங்கப்பா, போதும். என்னால முடியல. ஊருக்காக என்னால ஒருத்தன் கூட என்னால இருக்க முடியாது. என் தலையெழுத்து நான் நினைச்சுக்கிறேன். இந்த பஞ்சாயத்து, கோயிலுக்கு கூட்டிட்டு போறது, பஞ்சாங்கம் பாக்குறது, இதனால என்னைக்குமே ஒரு பிரச்சனை சால்வ் ஆகாதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு ரிதன்யா, நீ சொல்ற இந்த வார்த்தையை என்னால் ஏற்றுக்க முடியல. எனக்கு உங்கள் அப்பா அம்மாவை கூட மன்னிக்கவே தோணலை. அவங்கள்ட்ட நீ ஏன் மன்னிப்பு கேட்குற? இந்த உலகம் பெருசு. நீ என்ன தப்பு பண்ண? உன் மேலே என்ன தப்பு இருக்குது? நீ வெளியே வா, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், நான் உன்னை சந்தோஷமாக பார்த்துக்கிறேன். இல்லை நீ படிச்சிருக்க, உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ அப்படின்னு யாராச்சும் ஒருத்தர் சொல்லியிருந்தா இந்நேரம் இந்த குழந்தை உயிரோடு இருந்திருக்கும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா 1% சான்ஸ் கூட, ஒரு ஹோப் கூட அந்த குழந்தைக்கு கிடைக்கலன்ற ஒரே காரணத்தினால தான் இந்த முடிவை அவள் எடுத்திருக்கா. எல்லாருமே அவளை சுற்றி இதுதான் வாழ்க்கை, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் எப்படிங்க இருக்கும்? இதுதான் வாழ்க்கையா? அப்போ இந்த வாழ்க்கையை தான் நம்ம கடைசி வரை வாழணுமா? இதே மாதிரி நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையும் இந்த கொடூரத்தெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு ஒரு முடிவை நினச்சி தான் அவன் இன்னைக்கு இந்த முடிவை எடுத்திருக்கான். இவ்வளோ மாதிரி ஒரு ரிதன்யா இல்லை, இன்னும் பல ரிதன்யா ஆல்ரெடி இந்த முடிவு எடுத்து இந்த உலகத்தில் இல்லை, இனியும் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரிதன்யாவுக்கு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி கேவலமான லஸ்ட்டுக்காகவும் பணத்துக்காகவும் ஆசைப்படுற ஒரு பையனை விட்டு வெளியே வர்றதுக்கு ரொம்ப யோசிக்காதீங்க. இந்த உலகம் ரொம்ப பெருசு. நீங்கள் உழைக்கிறதுக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் துணிஞ்சு தைரியமாக இருக்கிறதுக்கும் உங்கள் மனசு இருந்தால் போதும், உங்கள் கடவுள் இருந்தால் போதும். யாரை பார்த்தும் பயப்படாதீங்க. துணிஞ்சு வீட்டை விட்டு எதிர்த்தாலும் வெளியே வாங்க. உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்னா. எத்தனையோ இன்னோசன்ட் பசங்க மேலே பொய் கேஸ் போட்டு பொண்ணுங்க இது பண்ணுறாங்க. ஆனால் இந்த பொண்ணு அதை கூட பண்ணாமல் அவள் அப்பா அம்மா சொல்லி எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கா. சொல்லி அவகிட்ட நியாயம் கிடைக்கலன்றதுனால இந்த முடிவு எடுத்திருக்கா. இதே மாதிரி இன்னொரு ரிதன்யா அந்த உலகத்தில் கண்டிப்பாக வரக்கூடாது. முக்கியமாக இந்தியாவில் இது நடக்கக்கூடாது. ஸோ கேர்ள்ஸ் ப்ளீஸ் பயப்படாதீங்க. அண்ட் அப்பா அம்மா இந்த ஜாதகம், பையன் சொத்து இருக்கா இல்லையான்னு பார்க்குறத விட பையன் நல்லவனான்னு பாருங்கள். அது பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி. சொத்து சுகம் இருக்கான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நல்ல குணம் இருக்கான்னு பாருங்கள். நல்ல குணம் இருந்தால்